So next one is lead storage battery. ஸோ இந்த லெட் ஸ்டோரேஜ் பேட்டரியில் ஆனோட நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னு பார்த்தா லெட்டு. ஸோ கேத்தோடு வந்து லெட் டை ஆக்சைடு வந்து எடுத்துக்கிறோம். ஸோ எலக்ட்ரோலைட் வந்து 38% சல்ஃபூரிக் ஆசிட் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ 38%னா 38 கிராம் எடுத்துட்டு 100 ml வாட்டரில் வந்து டிசால்வ் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ வந்து இதோட டென்சிட்டி வந்து 1.2 கிராம் பெர் எம்எல் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது 1 ml வந்து 1.2 கிராம் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ அதான் அதோட டென்சிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு ஆனோட் சைடு எப்பவுமே என்ன ஆகும், ஆக்சிடேஷன் வந்து நடக்கும். ஸோ ஆனோட் சைடு நம்ம என்ன எடுத்திருக்கோம், லெட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ லெட் வந்து ஆக்சிடைஸ் ஆகி ஸோ லெட் 2+ போயிருக்குது. ஸோ லெட் வந்து 2 எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணிட்டு லெட் 2+ போயிருக்குது. ஸோ அண்ட் தென் இங்க ஃபார்ம் ஆன லெட் வந்து ஸோ சல்ஃபியூரிக் ஆசிட்ல எலக்ட்ரோலைட்ல சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து இருக்கு. ஸோ சல்ஃபியூரிக் ஆசிட்ல இருக்க சல்ஃபேட் கூட அது வந்து கம்பைன் ஆகி லெட் சல்ஃபேட்டா மாறி இருக்கு. ஸோ லெட் சல்ஃபேட் வந்து பிரிசிபிடேட்டா மாறி கீழே போய் செட்டில் ஆயிடுது. ஸோ அண்ட் தென் நமக்கு வந்து ரிடக்ஷன் வந்து கேத்தோட் சைடு வந்து நடக்கும். ஸோ கேத்தோட் சைடு நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா லெட் டை ஆக்சைடு வந்து எடுத்திருக்கோம். ஸோ லெட் டை ஆக்சைடு வந்து இங்க ரிலீஸ் பண்ற 2 எலக்ட்ரான் கூட கம்பைன் ஆகுது. ஸோ அண்ட் தென் சல்ஃபியூரிக் ஆசிட்ல இருக்கிற ஹைட்ரஜன் கூட கம்பைன் ஆகி ஸோ லெட் 2+ மாறி இருக்குது. ஸோ லெட் டை ஆக்சைடு வந்து ஸோ ரெடியூஸ் ஆகி ஸோ லெட் 2+ மாறி இருக்குது. அண்ட் தென் திஸ் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து வாட்டர் மாலிகுலா கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ அண்ட் தென் இங்க ஃபார்ம் ஆன லெட் வந்து அகைன் இங்க சல்ஃபியூரிக் ஆசிட்ல இருக்க சல்ஃபேட் கூட கம்பைன் ஆகி லெட் சல்ஃபேட்டா மாறி இருக்கு. ஸோ திஸ் ஒன் வி ஆர் டேக்கன் அஸ் ஈக்குவேஷன் நம்பர் 4. ஸோ இது வந்து ஓவரால் ரியாக்ஷன்ல நம்ம என்ன பண்ணோம், இந்த 4 ரியாக்ஷனையும் கம்பைன் பண்றோம். சிமிலர் டேர்ம்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இங்க இருக்க 2 எலக்ட்ரான் தேர்ட் ஈக்குவேஷன்ல இருக்க 2 எலக்ட்ரான். ஸோ லைக் தட் இங்க இருக்கிற ஸோ சிமிலர் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிறத எல்லாத்தையும் எழுதுறோம். ஸோ பிபிஎஸ் ஸோ பிபி இங்க இருக்கிற PB2+ இங்க இருக்க PB2+ கேன்சல் ஆயிடும். ஸோ இந்த இதுல இருக்கிற PbO2 + 4H + 2SO4 2-. ஸோ ரியாக்டன் சைடு இருக்கிறத எல்லாத்தையும் எழுதுறோம். ஸோ தென் ப்ராடக்ட் சைட்ல நமக்கு என்ன கிடைச்சது, PbSO4 + 2H2O. ஸோ அதாவது சிமிலர் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிறத எல்லாத்தையும் எழுதிடுறோம். ஸோ இதுல இருந்து நமக்கு எவ்வளவு வோல்டேஜ் வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 2 வோல்டேஜ் வந்து கிடைக்கும். நம்ம ஆனா யூஸ்வலா நம்ம என்ன பண்றோம், இது இந்த ஒரு செல்ல மட்டும் 2 வோல்டேஜ் கிடைக்குது. ஸோ இதே மாதிரி 6 செல்ஸ் நம்ம கம்பைன் பண்ணி ஒரு சீரீஸா தான் யூஸ் பண்றோம். ஸோ இப்போ ஒரு செல்லுக்கு 2 வோல்டேஜ்னா 6 செல்லுக்கு வந்து நமக்கு 12 வோல்டேஜ் வந்து கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரீசார்ஜ் ஆஃப் த செல். ஸோ ரீசார்ஜ் ஆஃப் த செல்ல வந்து என்னன்னா நம்ம இதுல இருந்து நம்ம எவ்வளவு கிடைக்கும்னு பார்த்தோம், 2 வோல்டேஜ். ஸோ அப்ப 2 வோல்டேஜுக்கு அதிகமா நம்ம வந்து கரண்ட்டை வந்து இதுல சப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது, ஸோ அந்த ஈக்குவேஷனே வந்து என்ன ஆகுது, இந்த செல் ரியாக்ஷன் வந்து அப்படியே ரிவர்ஸ்டா மாறிடுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து நம்ம இதுல வந்து என்ன பண்ணும், H2SO4 வந்து டிசோசியேட் ஆயிருக்கும். ஸோ ஆனா இதுல வந்து என்ன ஆகும், H2SO4 ரீஜெனரேட் ஆகும். ரீஜெனரேட்னா திரும்ப வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ நம்ம வந்து இந்த ரியாக்ஷன்ல வந்து என்ன பார்த்தோம், ஆனோட் சைடு வந்து ஆக்சிடேஷன் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ கேத்தோட் சைடு வந்து ரிடக்ஷன் வந்து நடக்கும். அதே வந்து இங்க ரிவர்ஸ்டா நடக்குது. ஸோ ரீசார்ஜ் பண்ணும்போது என்ன ஆகுது, ஆக்சிடேஷன் வந்து கேத்தோட் சைடு நடக்குது, ரிடக்ஷன் வந்து ஆனோட் சைடு வந்து நடக்குது. ஸோ அதே இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணோம், அப்படியே ரிவர்ஸ்ட்ல எழுதுறோம் ஜஸ்ட். ஸோ அப்ப கேத்தோட் சைடு என்ன பண்றோம், இது வந்து ரிவர்ஸ்டா அந்த ஈக்குவேஷன் எழுதும்போது இப்படி ரிவர்ஸ்ட்ல எழுதணும். ஸோ Pb2+ + 2H2O gives the PbO2 + 4H + 2 electron. ஸோ அந்த ஈக்குவேஷன் எழுதிடும். ஸோ அந்த ரியாக்ஷன் அட் ஆனோட். ஸோ ஆனோட் சைடு வந்து ஸோ அப்படியே இந்த அந்த ரியாக்ஷன் வந்து ரிவர்ஸ்டா எழுதிருக்கும். ஸோ ஓவரால் ரியாக்ஷனும் நம்ம அப்படியே என்ன பண்ணோம், ஸோ இங்க வந்து நம்ம என்ன பார்த்திருப்போம், Pb + PbO2 + 4H + 2SO4 2- அப்படின்னு பார்த்திருப்போம். ஸோ அந்த ப்ராடக்ட் சைட் PbSO4 + 2H2O. ஸோ இதே இந்த ஈக்குவேஷனை ரிவர்ஸ்டா எழுதணும். ஸோ PbSO4 + 2H2O gives Pb + PbO2 + 4H + 2SO4 2-. ஸோ இந்த ஓவரால் ரியாக்ஷன் எக்ஸாக்டா ரிவர்ஸ்டா வந்து நடக்குது. ஸோ டிஸ்சார்ஜ் பண்ணும்போது இருக்கிறது அந்த ஈக்குவேஷன். ஸோ இது வந்து இந்த ஈக்குவேஷன். இதே ரீசார்ஜ் பண்ணும்போது அதே ஈக்குவேஷனை ரிவர்ஸ்டா எழுதுறோம். ஸோ இந்த டைப் ஆஃப் லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஆட்டோமொபைல்ஸ், ட்ரெயின்ஸ், இன்வெர்டர்ஸ்ல யூஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து லித்தியம் அயான் பேட்டரி. ஸோ இந்த லித்தியம் அயான் பேட்டரி வந்து நம்ம செல்போன்ஸ், லேப்டாப்ஸ், ஸோ வந்து டிஜிட்டல் கேமராஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்றோம்.
ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா ஆனோடு வந்து பார்த்தோம்னா போரஸ் கிராஃபைட். ஸோ போரஸ்னா மைன்யூட் ஓப்பனிங்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதுதான் நம்ம போரஸ் கிராஃபைட்னு சொல்றோம். ஸோ தென் கேத்தோடா வந்து டிரான்சிஷன் மெட்டல் ஆக்சைடு. ஸோ கோபால்ட் டை ஆக்சைடு வந்து கேத்தோடா வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இதுல வந்து எலக்ட்ரோலைட் வந்து என்னன்னு பார்த்தோம்னா லித்தியம் சால்ட் விச் we are taken in an ஆர்கானிக் சால்வெண்ட். ஒரு ஆர்கானிக் சால்வெண்ட்ல லித்தியம் சால்ட்டை வந்து எடுத்துக்கிறோம். ஸோ தென் ஆனோட் சைடு வந்து ஆக்சிடேஷன் நடக்குது. ஸோ ஆக்சிடேஷன் நடக்கும்போது ஸோ எல்ஐ வந்து லித்தியம் அயானா மாறுது. ஸோ ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணிட்டு லித்தியம் அயானா வந்து மாறுது. ஸோ தென் கேத்தோட் சைடு வந்து ரிடக்ஷன் வந்து நடக்குது. ஸோ கேத்தோட்ல ஆல்ரெடி நம்ம என்ன எடுத்திருந்தோம், கோபால்ட் டை ஆக்சைடு எடுத்திருந்தோம். ஸோ இங்கே ஃபார்ம் ஆன லித்தியம், ஸோ ஆனோட்ல ஃபார்ம் ஆன லித்தியம் அகைன் ரியாக்ட் வித் தி கோபால்ட் டை ஆக்சைடு. ஸோ அந்த இங்க ரிலீஸ் பண்ண ஒரு எலக்ட்ரான் கூட கம்பைன் ஆகி LiCO2 வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ ஓவரால் ரியாக்ஷன் நம்ம என்ன பண்ணோம், ஸோ சிமிலர் டேர்மை கேன்சல் பண்ணுவோம். ஸோ இந்த எலக்ட்ரான் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இந்த லித்தியம் அயானும் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ ரிமைனிங் நமக்கு வந்து என்ன இருக்குது, லித்தியம் சாலிட் பிளஸ் கோபால்ட் டை ஆக்சைடு யூஸ் LiCO2. we are getting in the solid form. ஸோ இதே டிஸ்சார்ஜ் பண்ணும்போது என்ன ஆகுது, லித்தியம் அயான் ப்ரொடியூஸ்ட் அட் தட் ஆனோட் சைட். ஸோ ஆனோட் சைடு வந்து ஃபார்ம் ஆகிற லித்தியம் அயான் வந்து என்ன பண்ணுது, ஸோ இங்க வந்து மூவ்ஸ் டுவார்ட்ஸ் தி கேத்தோடு. இங்க ஃபார்ம் ஆன லித்தியம் அயான் வந்து கேத்தோடு சைடு மூவ் ஆகி கேத்தோட் சைடு வந்து மூவ் ஆகுது த்ரூ த நான் ஏக்வஸ் எலக்ட்ரோலைட். ஸோ அந்த எலக்ட்ரோலைட்டோட யூஸ்னால ஸோ லித்தியம் அயான் வந்து ஸோ கேத்தோட் நோக்கி மூவ் ஆகுது. ஸோ இதே வந்து நம்ம பார்த்தோம், ஹையர் வோல்டேஜ் வந்து பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும், ஸோ இந்த ஈக்குவேஷனே ரிவர்ஸ்டா நடக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து ரிவர்ஸ்டா நடக்குது. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும், இங்க ஃபார்ம் ஆகுன ஸோ கேத்தோடு சைடு இருக்கிற லித்தியம் வந்து ஆனோடு சைடு வந்து மூவ் ஆகுது. ஸோ ஆனோடு சைடு வந்து நமக்கு என்ன வந்து எடுத்திருப்போம், ஸோ கார்பன் வந்து எடுத்திருப்போம், போரஸ் கார்பன் வந்து எடுத்திருப்போம். ஸோ அப்ப அந்த லித்தியம் அயான் வந்து ஸோ அந்த போர்ஸ்ல வந்து எம்பெடட் ஆகுது. ஸோ அந்த ஹோல்ஸ்ல வந்து டெபாசிட் ஆகுது லித்தியம் அயான். ஸோ லித்தியம் அயான் தான் அந்த ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப அந்த போரஸ் ஸ்பேஸ்ல வந்து லித்தியம் அயான் வந்து டெபாசிட் ஆகுது. ஸோ அந்த ப்ராசஸ் தான் என்ன சொல்றாங்க, இன்டர்கேலேஷன். ஓகே, சோ இந்த மாதிரி ஹெக்ஸகனல் ஷேப்ல கொடுத்திருக்கிறது வந்து லித்தியம். சோ இந்த ட்ரிகோனல் ஷேப்ல கொடுத்திருக்கிறது ஆக்சிஜன். சோ ஆரஞ்சு கலர் ட்ரிகோனல்ல கொடுத்திருக்கிறது ஆக்சிஜன். சோ தென் கிரீன் கலர் ட்ரிகோனல் ஷேப்ல கொடுத்திருக்கிறது கோபால்ட். சோ இதோட யூசஸ் தான் நம்ம லித்தியம் அயான் பேட்டரி எங்கெல்லாம் யூஸ் பண்றோம்னு பார்த்தோம்னா செல்போன்ஸ், லேப்டாப்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், சோ அண்ட் தென் டிஜிட்டல் கேமராஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபியூவல் செல்ஸ். ஸோ கேல்வானிக் செல்ல வந்து நம்ம என்ன பார்ப்போம், ஸோ கேல்வானிக் செல்ல வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, கெமிக்கல் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா வந்து கன்வெர்ட் ஆகுது. So the galvanic cell in which the energy of the combustion of fuel. So combustion oxygen ஓட presence ஓட ஒரு fuel வந்து நம்ம வந்து burn பண்ணோம்னா அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், combustion னு சொல்லுவோம். So here we are இங்க வந்து நம்ம fuel னு என்ன எடுத்துக்கணும்னு சொல்றோம்னா hydrogen. So hydrogen ஆக்சிஜனோட யூஸ்ல burn பண்றோம், is directly converted into that electrical energy. So electrical energy convert ஆகுது. So இதுதான் நம்ம என்ன சொல்றோம், fuel cells னு சொல்றோம். So இந்த fuel cellsல வந்து நம்ம என்ன பண்ணோம், கண்டினியூஸா ரியாக்டன்ட் வந்து கொடுத்துட்டே இருக்கணும். சோ ரியாக்டன்ட் வந்து இங்க என்னன்னு பார்த்தா ஹைட்ரஜன், ஆக்சிஜன். சோ ரெண்டுத்தையுமே கண்டினியூஸா நம்ம சப்ளை பண்ணிட்டே இருக்கணும். சோ நம்ம நெக்ஸ்ட் இதோட ஃபியூவல் செல்லோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபியூவல்ங்கும் போது இங்க வந்து ஹைட்ரஜன் இருக்கும். எலக்ட்ரோடுங்கும் போது நம்ம என்ன எலக்ட்ரோடு எடுத்துக்கிறோம்னா கிராஃபைட் எலக்ட்ரோடு வந்து எடுத்துக்கிறோம். சோ அதை வந்து எது கூட கம்பைன் பண்ணிருக்கோம்னா நிக்கல் அண்ட் நிக்கல் ஆக்சைடு கூட கம்பைன் பண்ணி வச்சிருப்போம். சோ அண்ட் தென் எலக்ட்ரோலைட் வந்து என்னன்னு பார்த்தோம்னா இங்க பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. சோ அண்ட் தென் அகைன் எலக்ட்ரோடு வந்து கிராஃபைட் எலக்ட்ரோடு இருக்கும், ஆக்சிடென்ட் வந்து ஆக்சிஜன். சோ ஹைட்ரஜன் வந்து ஃபியூவல், ஆக்சிடென்ட் வந்து ஆக்சிஜன், எலக்ட்ரோடு வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, எலக்ட்ரோலைட் வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, எலக்ட்ரோடு வந்து பார்த்தோம்னா கிராஃபைட். சோ இதுதான் இதோட செட்டப். சோ நம்ம வந்து அபார்ட் ஃப்ரம் தட் ஹைட்ரஜன் நம்ம இங்க என்னென்ன எடுத்துக்கலாம்னு பார்த்தோம்னா மீத்தேன். ஓகே, சோ மீத்தேன் எடுத்துக்கலாம், மெத்தனால் எடுத்துக்கலாம். சோ ஹைட்ரஜனுக்கு பதிலா இன்ஸ்டெட் ஆஃப் தட் we are taking methanol or மீத்தேன். ஓகே, சோ ஆக்சிஜனுக்கு பதிலா நம்ம என்னென்னலாம் எடுத்துக்கலாம்னு பார்த்தோம்னா ஓசோன், HNO3 இதெல்லாம் வந்து ஆக்சிடென்ட்டா நம்ம எடுத்துக்கலாம். சோ டெம்பரேச்சர் வந்து எவ்வளவு மெயின்டைன் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா 200 டிகிரி செல்சியஸ் மெயின்டைன் பண்றோம். அட்மாஸ்பியர் வந்து 20 to 40 அட்மாஸ்பியர் வந்து மெயின்டைன் பண்றோம். சோ அப்ப
ஆக்சிடேஷன் வந்து ஆனோட் சைடு வந்து நடக்குது. அப்போ அப்போ ஹைட்ரஜன் வந்து ஆக்சிடைஸ் ஆகி வாட்டர் மாலிகுலா கன்வெர்ட் ஆகுது. ஸோ இங்க OH வந்து KOHல இருந்து வந்திருக்கும். ஸோ அப்ப 2 ஹைட்ரஜன் வந்து ஆ சாரி தட் மீன்ஸ் 4 ஹைட்ரஜன் வந்து 4 எலக்ட்ரான ரிலீஸ் பண்ணிட்டு ஸோ 4H2O மாலிகுலா வந்து மாறுது. ஸோ அண்ட் தென் ரிடக்ஷன் அக்கர்ஸ் அட் தி கேத்தோட். ஸோ கேத்தோட் சைடு வந்து என்ன நடக்கும்? ரிடக்ஷன் வந்து நடக்குது. ஸோ இப்போ ஆக்ஸிஜன் கம்பைன் வித் ஸோ இந்த வாட்டர் மாலிகுல் அண்ட் தென் 4 எலக்ட்ரானோட கம்பைன் ஆகி ஸோ நமக்கு வந்து 4OH வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ ஓவரால் ரியாக்ஷன்ல நம்ம என்ன பண்ணுவோம்? சிமிலர் டெர்ம்ஸ்லாம் வந்து கேன்சல் பண்ணிடுவோம். ஸோ 4 எலக்ட்ரான் இங்க இருக்கிற 4 எலக்ட்ரான் கேன்சல் ஆயிடுது. ஸோ அண்ட் தென் இங்க 2 வாட்டர் மாலிகுல் இருக்கு. இங்க 4 இருக்குது. ஸோ இப்ப இது 2 கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் வந்து 2 வாட்டர் மாலிகுல் வந்து இங்க கிடைக்கும். ஸோ தென் இந்த 4OH அந்த 4OH கேன்சல் ஆயிடுது. ஸோ ரிமைனிங் ரியாக்டன்ட் சைடு வந்து என்னென்ன இருக்குது? 2H2 plus O2 gives 2H2O.